நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, நம்முடைய 2026ஆம் ஆண்டு தமிழ் மாதத்தின் வைகாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. இந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆங்கில மாத தேதி அடிப்படையில் 15/5/2026 வெள்ளிக்கிழமையில் வைகாசி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பம். வெள்ளிக்கிழமையில் ஆரம்பம். எப்பவுமே ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமையில் தொடக்கம் ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதம் சுக்கிரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறது கணக்கு. புரியுதா? அப்படி நினைக்கும் பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய உகந்த மாதம். ஒரு திருமணம் நடக்கணும்னா பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக வைகாசி மாதத்தை எடுத்துக்கணும். மாசி மாதம் தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. வைகாசியில் கெட்டிமலம் கொட்டாத ஊர் கிடையவே கிடையாது. எல்லா ஊர்களிலும் வைகாசி மாதத்தில் திருமணங்கள் அதிகமாக நடக்கும். அப்போ ஏற்கனவே வைகாசி மாதம் மிக சிறப்பு. இங்கே வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் தொடங்குறது மிக மிக சிறப்பு. அப்படிப்பட்ட தமிழ் மாதத்தில் அற்புதமான சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள், அதாவது சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம எப்போயுமே சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய வைகாசி மாதம் தொடக்கத்தில் எந்த ராசிக்குள்ளே இருப்பார் அப்படின்னா கரெக்டாக அவர் ரிஷப ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறது தான் வைகாசி மாதம். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட இந்த சுக்கிரனுடைய வீட்டுக்குள்ளே சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான காலத்தில் நம்மளுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தன்னுடைய சிரித்த முகத்துடன் அனைவரையும் மகிழ்ச்சி அடைய வைக்கக்கூடிய, சிந்திக்க வைக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களில் நம்முடைய கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடத்த அதிபதியான சூரியன் நவகிரகத்தின் நாயகன் அவர் உங்களுடைய ராசியில் உட்கார்ந்துருக்கார். இப்போ ராசியில் அவர் அமர்ந்துட்டாலே அப்படி சிரிச்ச முகத்தோடு எதனாலும் அனுசரித்து போகலாம், போங்கூட ஏமாத்திட்டு போகலாங்கிற நிலைமை அப்படியே மாறப்போகுது. ஒரு கம்பீரம், ஒரு கௌரவம், ஒரு தோற்றத்திலே ஒரு சிங்கம் போல் அப்படியே ராஜா ராணி மாதிரி நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க இருக்க போகிறீங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு டயலாக் இருக்குது தெரியுமா? நம்ம முத்து படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படியே அமைதியாக இருப்பார். கொஞ்சம் தன்னுடைய அதாவது முதலாளிக்கு விசுவாசமான ஒரு நபராக இருப்பார். அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு நாடகம் நடந்துருக்கோம். நம்ம மீனா மேடமை ஒரு வில்லன் கேரக்டர் உள்ள நபர் அட்டாக் பண்ணுவார். சார் சூப்பர் ஸ்டார் போய் தலையிட்டு காப்பாற்ற போகும்போது பட்டு நம்ம அடித்து அந்த சோஃபா செட்டில் அப்படியே ஜம்முன்னு உட்காந்து நம்ம தலைவர் அப்படி கால் மேலே கால் போட்டு யாரடா சொன்னேன் அப்படி தில்லா கேப்பர் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இந்த மாதத்தில் கடந்த காலங்களில் உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துனாங்களோ, யாரெல்லாம் உங்களை வம்புக்கு இழுத்து காயப்படுத்துனாங்களோ அவங்களுக்கு சரியான பாடத்தை நீங்கள் சரியாக கொடுக்க போகிறீங்க. இத்தனை நாளாக என்ன வச்சுருப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த மைண்டு வராது. உங்களுக்கு இப்படி ஒரு வில் பவர், உள்ளுக்குள்ளே ஒரு எனர்ஜி பவர் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக அது உண்மையிலே உங்களுக்கு எப்போயுமே இருக்கும். நீங்கள் எப்படின்னா அந்த சந்திரனுடைய ஆளுமையை வச்சுருக்கனால போட்டு முட்டுறீங்க. அதான் உண்மை. உங்களுக்கு வீரமும் வேகமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பயன்படுத்துறது கிடையாது. எதுக்கு அவனை காயப்படுத்திட்டு விடுவீங்க. ஆனால் இப்போ அதை சரியான முறையில் பயன்படுத்துவீங்க. அற்புதமாக இருக்கும். உங்களை வம்பு கிழத்துட்டாங்க அப்படின்னா அவன் அட்ரஸ் காலின்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்க போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும். ஹெல்த்தில் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி, சார் ஸ்கேன் பண்ண, எக்ஸ்ரே பண்ண, பாஸ் இவ்வளோ மாத்திரை சாப்பிட்றேன் சார், பரவாயில்ல, மாத்திரை சாப்பிட்டே இருக்கீங்க,
இனிமேல் இந்த வைகாசி மாதத்துலேருந்து படிப்படியாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை அடையக்கூடிய ராசியில் முதன்மையான ராசி நீங்கள் தான். வானத்திலேருந்து பணம் கொட்டுமா, கூரையை பிச்சுட்டு கொட்டுமா, அப்படிலாம் கிடையாது. இவ்வளோ நாளாக நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு, உங்களுடைய உண்மை தன்மைக்கு, நேர்மையாக இருந்ததுக்கு உங்களுக்கு ஒரு கட்டாயமாக ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், உங்களுக்கான ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு அது எப்படி சொல்லணும்னா ஒரு நன்மதிப்பு கிடைக்கும். புரியுது உங்களுக்கு? ஸோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் வரப்போகுது. அதே போல் நம்ம ரிஷபராசி என்பவர்களை யாரெல்லாம் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கீங்களோ, சொந்த தொழிலில் பயங்கரமான நெருக்கடி இருக்குது, எப்படி ஃபேஸ் பண்ணே தெரியல, படாப்படுத்துகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கான். தெரியுமா, நீங்கள் செய்கிறது தப்பு கிடையாது, ஆனால் உங்களுக்கு குறை சொல்லிகிட்டே இருக்கான். இந்த குறையை எப்படி சரி செய்வது, எப்படி அதை நிறையாக்குவது அப்படிங்கிற சிந்தனையில் போயிருக்கீங்க. இந்த வட்டம் குறை சொன்னான், குறை மட்டும் எவனா சொன்னானா அவனுக்கு சரியான பதிலை கொடுப்பீங்க. யோசிக்க மாட்டீங்க, பதிலடி கொடுப்பீங்க, அதில் அவன் திருந்திடுவான், குறை வராது. நல்ல முன்னேற்றம் உங்களுடைய முயற்சியின் மூலமாக, உங்களுடைய ஈடுபாடு மூலமாக நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது. பொருளாதாரத்தில் ஒரு கட்டாயமாக இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கறத விட ஒரு மடங்காச்சும் எக்ஸ்ட்ரா சம்பாரித்து நீங்கள் ரிசல்ட்டு காணக்கூடிய வாய்ப்பு. ஆனால் இந்த காசை, இந்த பணத்தை, இந்த பொருளை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அசால்ட்டாக வீண் செலவு பண்ணக்கூடாது, எடுத்து வச்சிடணும். சேமிப்புக்கு எடுத்து வச்சு பாருங்களேன். பொதுவாகவே நம்ம ரிஷபராசிக்காரங்க வைகாசி மாதத்தில் நீங்கள் சேமிப்பு எடுத்து வச்சிங்கன்னா ஒரு 100 ரூபாவோ 1000 ரூபாவோ 10,000 ரூபாவோ 10 லட்சமோ, புரியுதா உங்களுக்கு, எவ்வளோனா வச்சுக்கோங்க. ஆனால் நான் இந்த வைகாசி மாதம் 1ஆம் தேதி நான் ஒரு அமௌண்ட் எடுத்து வைப்பேன்னு ஒரு லட்சியத்தை இப்போ எடுத்து முடிவு எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை தெரியும், சுக்கிர ஓரை எடுத்து வச்சு பாருங்கள். உங்களுடைய பணப்பிரச்சனைங்கிறது அடுத்த வைகாசி வரவங்களையும் காணாமல் போயிடும். பணப்பிரச்சனை இல்லையே, நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கனே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதை நான் கேட்பேன். அது இந்த பிரபஞ்சம் என் மூலமாக உங்களை சொல்ல வைக்குது, உங்கள் மூலமாக என்னை கேட்க வைக்கும். இது நிதர்சனமான உண்மை. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அடுத்தவங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தயவு செய்து தலையிடுவதை நிறுத்துங்க. புரியுதா? அடுத்தவங்க வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிடக்கூடாது. அடுத்தவங்க காதலுக்கு உதவி செய்யவே கூடாது. புரியுதா? அடுத்தவங்களுக்கு எதாவது ஓடி போய் கல்யாணம் முடிக்கிறாங்க, எதாவது செய்கிறாங்க, வைக்கிறாங்கன்னா நீங்கள் தலையிடக்கூடாது. தலையிட்டால் அப்படின்னா இப்படியே தலையை மட்டும் தான் ஆட்டிக்கிட்டு இருக்கணும், வெற்றி பெற முடியாது. புரியுதா? இதெல்லாம் கரெக்டாக செஞ்சு பாருங்கள். ரிஷபராசி இந்த வைகாசி மாதத்தில் பொருளாதாரத்தில் ஏற்றமும் மனம் மகிழ்ச்சிகளையும் நல்ல விதமான முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது.